மார்ச் 23ஆம் தேதி சென்னை சேப்பாக்கத்தில் ஐபிஎல் ரைவல்ரிகளாக உருவாக்கப்பட்ட மும்பை இந்தியன்ஸ் சிஎஸ்கே அணிகள் மோதுறாங்க. இதற்காக சிஎஸ்கே அணியுடைய 11 அணியில் விஜய் சங்கர், அஸ்வின் இடம்பெறுவார்கள் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. சிஎஸ்கே அணியிலும் மேலும் நூர் அகமது, கலீல் அகமது ஆகியோருமே அறிமுகப்படுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கலாம். ருத்ராஜ் கெய்க்வாட் தொடர்ந்து 2வது சீசனாக கேப்டன் பதவியை அலங்கரிக்கிறாரு. 2 ஆண்டுகளுக்கு பிறகு ஓபனிங்ல ருத்ராஜும் டெவன் கான்வே அவர்களும் இறங்குவாங்க. 2024 சீசனை டெவன் கான்வே காயம் காரணமாக துறந்தாரு. இப்போது ரச்சின் ரவீந்திராவா, டெவன் கான்வேவா அப்படின்ற கேள்வியில சிஎஸ்கே அணி பாத்தீங்கன்னா அனுபவத்தின் பக்கம் சாய்ந்து டெவன் கான்வேவை தேர்வு செய்ய வாய்ப்பு இருக்கா, அல்லது 3வது நிலை தொடர்ந்து 2 சீசன்களாக மோசமாக இருந்து வரும் ராகுல் திரிபதிக்கு ரச்சின் ரவீந்திரா இடம்பெற்றாலுமே ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. பேட்டிங்ல 4வது நிலைக்கு விஜய் சங்கர் மற்றும் தீபக் ஹூடா. அடுத்ததாக இந்தியா 2024 T20 உலக கோப்பை வெற்றியில முக்கிய பங்கு வகித்த சிவம் துபே. இவர் இந்த சீசன்ல வெளுத்து வாங்குவார் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இப்போது இவருடைய தன்னம்பிக்கை லெவல் ரொம்பவே அதிகமாக இருக்கு. இவரை கட்டுப்படுத்த எதிரணியினர் தனியாக யுக்திகளை வகுத்தாக வேண்டியுமே இருக்கு. சாம் கரன் 3 சீசன்கள்ல பஞ்சாப் கிங்ஸ் அணிக்கு ஆடிய பிறகு இப்போது சிஎஸ்கேவிற்காக ஆடவிருக்காரு. இருவருமே ரவீந்திர ஜடேஜாவும் பினிஷிங் ரோலை பூர்த்தி செய்வார். ஆனா சாம் கரன் அனைத்து போட்டிகளிலுமே ஆட வாய்ப்பு கிடையாது. அடுத்து தோனி அவர்கள். இப்போதெல்லாம் அவர் 2 ஓவர் பிளேயர் ஆகிவிட்டார். இவருக்கு நிரூபிப்பதற்கு ஒன்றுமே கிடையாது. ஆகையால இந்த ஆர்டர் தான் பாத்தீங்கன்னா சிஎஸ்கே களமிறங்க இருக்காங்க. அதாவது சிஎஸ்கே உடைய 11 அணி ருத்ராஜ், கான்வே, ராகுல் திரிபாதி, விஜய் சங்கர், சிவம் துபே, சாம் கரன், ஜடேஜா, தோனி, அஸ்வின், நூர் முகமது, மதீஷா பத்திரனா, கலீல் அகமது அப்படின்னு இந்த 11 அணி தான் பாத்தீங்கன்னா முதல் போட்டியில விளையாடவுமே இருக்காங்க. இது போன்ற கிரிக்கெட் செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய கிரிக்கெட் நியூஸ் அப்டேட்ஸ் அப்படின்ற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.